ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த ஆரம்ப ஜெபத்தில் இறங்கி வருவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கு ஆண்டவரே தங்கள் வீடுகளிலே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அவர்கள் எந்த பகுதியில் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், ஒரு ஜெப ஆவியால் நிரப்ப வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், தீய வல்லமைகள், சபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. முற்றுமுடிய இந்த ஜெபத்தை பொறுப்படுத்தி நடத்தி கொடுப்பீராக. ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் விலையேற பெற்ற ஆணிகள் பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு, இந்த ஜெபத்திற்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலை பாடுவோமாக. கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டுட்டான். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டுட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டுட்டான். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டுட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு
தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் நன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே மை ஆராதிப்பேன், நல்லவரே மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆமென். தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திர பலியிட்டு தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். குடும்பத்தோடு உம்மை ஆராதிப்பேன் குதூகலத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். குடும்பத்தோடு உம்மை ஆராதிப்பேன் குதூகலத்தோடு ஆராதிப்பேன் குடும்பத்தோடு உம்மை ஆராதிப்பேன் குதூகலத்தோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். Praise the Lord. பாடி மகிழ்ந்து ஆராதிப்பேன் ஆடி புகழ்ந்து ஆராதிப்பேன். கருத்தோடு கூட யாவரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடி மகிழ்ந்து ஆராதிப்பேன் ஆடி புகழ்ந்து ஆராதிப்பேன் பாடி மகிழ்ந்து ஆராதிப்பேன் ஆடி புகழ்ந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கைத்தாளத்தோடு ஆராதிப்பேன் குதித்து துதித்து ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரை கரங்களை தட்டி பாடி அவரை ஆராதிக்கலாமா? கைத்தாளத்தோடு ஆராதிப்பேன் துதித்து குதித்து ஆராதிப்பேன் கைத்தாளத்தோடு ஆராதிப்பேன் துதித்து குதித்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். ஜெப வேளைக்குள்ளே கடந்து போக இருக்கிறோம். ஜெப நேரத்தை நம்முடைய ஊழியக்காரங்க முன்பதாக வந்து நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளினை ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் அடிமைக்கு பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் காரியமாக ஆமென், இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்னும் பல நாடுகளிலே அதனுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் அது அழிந்து நிர்மூலமாகும்படியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி வந்ததற்கப்புறம் தேசங்களில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதப்பா. ஆமீன் ஆண்டவரே, இன்னும் அந்த தாக்கங்கள் பல நாடுகளிலே இருந்து கொண்டே இருக்கிறதப்பா. இந்த நிலைமை மாறும்படியாக நாங்கள் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் அல்லவா. ஆமீன் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. கொரோனா வியாதி ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே இன்னும் அது ஆண்டவரை முற்றும் அழியாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட தேசங்களை உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் வைத்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்தியாவில் கூட ஆண்டவரே பல மாநிலங்களிலே, விசேஷமாக கேரளாவிலே ஆண்டவரே இதனுடைய தாக்கங்கள் இருக்கிறதப்பா. என் தேவன் கிருபையாக இறங்கி முற்றிலும் அதை அழித்து வேரோடு அதை பிடுங்கி எறிவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையின் கரம், உம்முடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் இறங்கி வருவதாக ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வியாதி முற்றிலும் அழிந்து ஜனங்கள் சமாதானமாய் வாழுவதற்குரிய கிருபையை, ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களின் தேவனப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் படியாக என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அந்த வியாதிகளை அழித்து நிர்மூலமாக்கி ஓ சந்த லெகேமே ரீகபா லௌட தியந்த ரியாகபா என் தேவன் ஜெயம் எடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வந்ததற்கு அப்புறம் ஆண்டவரே பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, சிறு குழந்தைகள் பள்ளிக்கு போக முடிவதில்லை. எத்தனையோ குற்றங்கள் ஆண்டவரே இளம் பிராயத்தில் நடக்கிறதப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி இந்த நிலைமையெல்லாம் மாற்றி பள்ளிகள், கல்லூரிகள் முழுமையாய் திறக்கப்படவும், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். எங்கள் தேசங்கள் பயப்படாதப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி ஒரு பாடல் ஒன்றை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆமென். நன்கு காய்ச்சிய பால் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம ஜெபங்களில் சாரம் இருக்கணும்.
ஆமென். அபிஷேகத்தோடு ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், ஆமென், கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுக்கணும், ஆமென், பரிசுத்தத்தை கொடுக்கணும், வேதத்தை படிக்கணுங்கிற எண்ணத்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் உருவாக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு பயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் செய்யும்படியாக நம்ம தேவனை நோக்கி செபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென் ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டாவது விண்ணப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. ஏசப்பா, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொடுங்கப்பா, சிறுவர்களுக்குள்ள எழுப்புதலை கொடுங்கப்பா, வாலிபர்களுக்குள்ள எழுப்புதலை கொடுங்கப்பா, பெரியவர்களுக்குள்ள எழுப்புதலை கொடுங்கப்பா. ஆமீன் ஆண்டவரே. தகப்பனே, ஒழுங்காய் ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாட்களிலே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகள் உண்டு ராஜா, ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆமென் ஆண்டவரே, இந்த இரவு நேர ஜெபத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இறங்குங்க ராஜா. ஹல்லேலூயா. வேதத்தில் வருகிற பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்மை தேடினதினாலே அவங்க கைவிடப்படவில்லையே அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த எழுப்புதலை கொடுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை, சிந்தையை அது அவர்களுக்குள் நீரூற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஆமென் ஆண்டவரே. என்னுடைய இயேசுவினுடைய இரத்தம் ஹல்லேலூயா அவர்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே. பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது, அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது, கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை இழந்து விடக்கூடாதப்பா. ஆமென் ஆண்டவரே. எழுப்புதலின் பிள்ளைகளாய் செயலாற்றத்தக்கதான கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களுக்காக எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதர்கள் எல்லாம், மிஷனரிகள் எல்லாம் பல மணி நேரங்கள் உங்க சமூகத்தில் தங்களை உடைச்சு ஊற்றுனாங்கப்பா. ஆகவே தான் தேசங்களில் எழுப்புதலை பார்க்க முடிந்தது. அந்த மாதிரி உங்க சமூகத்தில் உள்ளறையில் உடைக்கப்படுகிற அனுபவம், உள்ளறையில் உடைக்கப்பட்டு உங்க சமூகத்தில் ஊற்றுகிற அனுபவத்தை என் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி பாரத்தோடு செபிக்கிறேன் சப்பா. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க வேதத்தை படிக்கிறது இல்லையே அப்பா. நீங்க மனம் இறங்கும்படி கெஞ்சுகிறேன். எத்தனையோ பெற்றோர்கள் வெளியே சொல்ல முடியாம தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை குறித்து வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்கப்பா. அவங்க சிந்தைய சத்துரு கட்டி வைத்திருக்கிறானப்பா. என் தேவன் உணர்வுகளை தட்டி எழுப்புங்க ராஜா, உணர்வுகளை தட்டி எழுப்புங்கப்பா. சின்ன பசங்களா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், ஐயா உம்முடைய வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஆமென். ஆவியானவரே, தெய்வமே, தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. வேதத்தில் படிக்கிறோம், எரேமியா உம்முடைய வார்த்தையை பேசினதினாலே, உம்முடைய வார்த்தையை படித்ததினாலே அவருடைய எலும்புகள்ல உம்முடைய அக்கினி பற்றி எரிந்தது என்று வேதம் சொல்லுகிறதே. ஓ ரீகபலகரி மேலோ ஷந்தலகரபா ரீகமதியந்தலபௌஷியக்கரபா ரீமேகேதேலோ ரந்தலகரபா. அப்பா, உங்க வல்லமை அனுப்புங்க, உங்க அபிஷேகத்தை அனுப்புங்க. ஆமென் ஆண்டவரே. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள எல்லாம் என் ஆண்டவர் கிரியை செய்யுங்க ஏசப்பா, கிரியை செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, மனம் போன போக்கில் போனா எழுப்புதல் வராதப்பா. கடைசி காலங்களுக்குள்ள நாங்க வந்திருக்கோம் ஏசப்பா. என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த கிருபையை கொடுத்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா.
சபைகளுக்குள்ள எழுப்புதல கொடுங்கப்பா. உண்மையாய் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்புங்கப்பா. கிராமங்களுக்காக கதறுகிற தெபோராக்களை எழுப்புங்கப்பா. திறப்புல நிக்கிற மோசேக்களை எழுப்புங்கப்பா. ஐயா ஆண்டவரே, ஏதோ நேர போக்கிற்காக இந்த ஜெபம் நடத்தப்படுவதில்லை அப்பா. உண்மையான பாரத்தோடு கூட இந்த ஊழியம் பயணித்துக் கொண்டிருக்கிறத நீங்க அறிவீங்கப்பா. மேலவரா அந்த எழுப்புதல் ஆமீன் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளையும் வரட்டும். தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற எழுப்புதல் நிறைந்த தேவ மக்களாய் ஒவ்வொரு சபையிலும் ஜனங்க எழும்பும்படியா ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதியாக வைத்தன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஏசப்பா ஒரு கூட்டத்தை நீங்க எழுப்புங்கப்பா. எழுப்புதலுக்காக தேவ சமூகத்துல போராடுகிற போராளிகளை எழுப்புங்கப்பா. ஐயா மிஷனரிகள் அப்படியெல்லாம் தியாகம் பண்ணினாலதான் இயேசுவை அநேகர் கண்டு கொள்ள முடிந்ததப்பா. இந்த வேதத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த ஆண்டவரை மொழியை தாங்கள் படித்திராத தெரிந்திராத ஒரு மொழியை கஷ்டப்பட்டு படித்து கற்றுக்கொண்டு வேதத்தை ஆண்டவரை மொழிபெயர்ப்பு செய்து ஆண்டவரை எத்தனையோ பிரயாசங்கள் பட்டிருக்காங்களே அப்பா. அதுல நாங்க கொஞ்சம் கூட இல்லையே தகப்பனே. நாங்க உங்க சமூகத்துல பாரப்படுகிறோம். எழுப்புதலுக்காக கிரையும் செலுத்துகிற ஜெப வீரர்களை எழுப்புங்கப்பா. ப்ளீஸ் எழுப்புதலுக்காக இயேசுவுக்காக கிரையும் செலுத்துகிற ஜெப வீரர்களை நீங்க எழுப்புங்கப்பா. ஓரிமே கதோ ஷிமேலோ ரந்தலகரபா. கத்தர் உணர்வுகளை தட்டி எழுப்புங்க. அவங்க குடும்பங்கள்ல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வீரனை நீங்க எழுப்புங்க இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களிலும் எழுப்புதல் வீரர்களை எழுப்புங்க, ஜெப வீரர்களை எழுப்புங்கப்பா. நீர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார் என்று விசுவாசித்து கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆவியானவர் கேட்டிருக்கிறார். என் ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே தெய்வ பிள்ளையே, ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஆமென் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படணும். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசித்து இன்னொரு முறை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி இனி மீட்டீரே, பாவ பலியாகி இனி மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா,
உமக்காக எழும்பிடவே எழுப்புதலை தாரும் தேவா, உமக்காக உழைத்திடவே கிரயம் செலுத்தவே உதவி செய்யுமே, உமக்காகவே வாழ்ந்திடவே இந்தேவா உதவி செய்யுமே. அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா? கிரயம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா. என் குடும்பத்துக்காக நான் கிரயம் செலுத்துவேன், என் பிள்ளைகளுக்காக நான் கிரயம் செலுத்துவேன். ஒப்பு கொடுத்து பாடுங்க. என் கிராமத்துக்காக நான் கிரயம் செலுத்துவேன், எழுப்புதல் வருவதற்காக என் தேசத்திற்காக நான் கிரயம் செலுத்துவேன். ஆமென். கிரயம் செலுத்தவே என்னை தருகிறேன், இயேசுவுக்காகவே உழைத்திடுவே. கிரயம் செலுத்தவே என்னை தருகிறேன், இயேசுவுக்காகவே உழைத்திடவே. எழுப்புதலை தாரும் இந்தேவா, திறப்பிலே கதறிடுவே. எழுப்புதலை தாரும் இந்தேவா, திறப்பிலே நின்றிடுவே. என் குடும்பம் எழுப்புதல் அடையணுமே, என் பிள்ளைகள் எழுப்புதல் அடையணுமே, எங்க சபைகள் எழுப்புதல் அடையணுமே, எங்கள் தேசம் எழுப்புதல் அடையணுமே. எழுப்புதல் தாருமே என் தேவா, திறப்பிலே நான் நிற்கின்றேன் தேவா. எழுப்புதல் தாருமே என் தேவா, திறப்பிலே நிற்கின்றேன் என் தேவா. கிரயம் செலுத்துவே இயேசுவுக்காகவே அர்ப்பணிக்கின்றே, இயேசுவுக்காகவே கிரயம் செலுத்திடுவே, இயேசுவுக்காகவே அர்ப்பணிக்கின்றே, இயேசுவுக்காகவே. தேவா தாருமே எழுப்புதலை தாருமே. கரங்களை உயர்த்தி தேவா தாருமே. தேவா எழுப்புதலை தாரும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். இந்த இரவு ஜெபத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்ம மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு எழுப்புதல் ஆண்டவர் தருகிற வரைக்கும் ஆமென் நான் கிரயம் செலுத்துவேன், நான் திறப்புல நிற்பேன். எழுப்புதல்
தேசத்திலே எழுப்புதல், பரிசுத்த எழுப்புதல், அக்கினி எழுப்புதல், அபிஷேக எழுப்புதல் தந்திடும் என் தேவா. பரிசுத்த எழுப்புதல், அக்கினி எழுப்புதல், அபிஷேக எழுப்புதல் தாருமே என் தேவா. நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது காரியம், இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்க எத்தனையோ பேர் பாரத்தோடு இருக்கலாம், வேதனைகளோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், வியாதிகளோடு இருக்கலாம். இதெல்லாம் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தவறாமல் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அவங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது வெண்கல கதவு போல இருந்தாலும், அதை வெண்கல கதவுகளை முறிக்கிற தேவன் உம்முடைய வல்லமையினாலே அவங்க பிரச்சனைகளை நீர் முறிக்க வல்லவர். அவங்க போராட்டங்களை முறிக்க வல்லவர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் அவங்க பிரச்சனைகளை உடைத்து, அவங்க வியாதிகளை உடைத்து, அவங்க ஆண்டவரை போராட்டங்களை முறித்து எறிய அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். சந்த ரிகாபா ரீமை கேதே லௌஷி யாக்க ரீபே லௌரகாபா. ஆமீன். ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால் வாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க கடன்களை அடைப்பதற்குரிய வருமானங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக்கி கொடுங்கப்பா. அவங்க வடிக்கிற கண்ணீர் உங்க பாதத்தில் விழுகிறது ராஜா. ஆமீன். ஆண்டவரே, என் தேவன் தீவிரமாய் அவர்களுக்காக செயல்பட போகிறீர். ஹல்லேலூயா. ஓ சந்த லகரமா ரியாக்கபா. சிறுமையானவர்கள் ஆண்டவரை தாகத்தால் தங்களுடைய நாவு வறளும் போது, அவர்கள் தண்ணீரை தேடி தேடி அலையும் போது, அப்படிப்பட்டவர்களை நான் கைவிடாதிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக இந்த இல்லாமல் இருக்கிற இந்த சூழல்கள் மாறி நீங்க செழிப்பாய் அவர்களை மாற்றப் போகிற தயவிற்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. வியாதியின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிக்கு தீர்வே இல்லையான்னு யோசிக்கலாம்ப்பா, ஆனால் என் ஆண்டவர் சர்வ வல்லவர் அப்பா. ஆமீன். ஆண்டவரே, வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனை வியாதியில் இருந்தவங்க அவங்கள கசக்கின பின்பு என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படியாக வியாதி வந்ததுக்கு பிற்பாடு அந்த வியாதி அவங்க சரீரத்தை கசக்கி விட்டது. அப்படிப்பட்ட மக்களுக்காக பாரப்படுகிறேன் ராஜா. அந்த வியாதி வந்ததுனால அவங்க சரீரம் கசங்கி போய்விட்டது ஏசப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புது ஜீவனை, புது விடுதலையை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, ஒரு மரம் ஆண்டவரே அது அடி மண்ணில் அது செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால் அது மீண்டும் துளிர்ப்பது போல இந்த ஜெப நேரத்தில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் நதியினால ஹல்லேலூயா அவங்க மீண்டும் செழிக்க, அவர்கள் மீண்டும் சுகத்தை பெற என் தேவ கரம் இறங்கி வருவதாக. ஓ ஷிக்கி ரேமி லஹாதேபே ரோலா பௌஷி அந்த ராபா. அவங்களுடைய வியாதியின் வேர்களை பிடுங்கி நரகத்தில் போடுகிறேன். சந்த லகிமே ரிக்கபாரி அந்த லபராபா. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அவர்களை விடுவிப்பீராக ராஜா. ஆமீன். ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக காத்திருக்கிற ஆமேன் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்கள் அமைய வேண்டுமே என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல எதிர்காலங்களை வாலிப பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்து அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க பிஸ்னஸ்ல நீங்க அசைவாடுங்கப்பா.
ஹalleluya. ஓ சந்த லகரேமே லௌரந்த லகரபா. ஒழுங்கின்மையா இருந்த பூமியின் மேல் நீங்க அசைவாடின உடனே, உங்க வார்த்தையை அனுப்பினோடனே புதிதாக காரியங்கள் தோன்றினதே. வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க, வானம் உண்டானது. ஆமீன். பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க, பூமி உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க, வெளிச்சம் உண்டானது. காரணம் நீங்க அசைவாடினீங்களப்பா. அப்படியாக புதிய தொழில் நுணுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்க அசைவாடும் பொழுது புதிய காரியங்களை அவங்க செய்ய முடியும் ராஜா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, பலவிதமான பிசாசின் போராட்டங்களினால் அவதியுற்றிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய போராட்டங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் அவங்க கட்டுகளை அறுப்பீராக. சந்த லெகிமே ரெக்கெபே லௌரந்த லகரபா. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற இவளை ஆமேன் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டாமா என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. அப்படியாக தகப்பனை பிசாசின் பிடியில, செய்வினையின் பிடிகளில், மந்திரத்தின் பிடியில, அந்தகாரத்தின் கிரியைகளின் பிடியில கட்டப்பட்டிருக்கிற மக்களை நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீர் அவர்களை விடுவிப்பீராக. இயேசு என்றால் விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம் என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரன் போதித்திருக்கிறாரே ராஜா. ஹalleluya. கர்த்தர் கிருபையாக இறங்குங்கப்பா. நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஜெபத்துல இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க அளவில்லாம ஆசீர்வதிங்க. கிருபையினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இந்த நாள்ல பேசப்படுகிற வார்த்தைகள் ஆமென்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க பெருகணும், அடிமை சிறுகணும்ப்பா. தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த இரவு ஜெபத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போறீங்க. அநேகர் அற்புதங்களை பெற்று ஆண்டவரே சாட்சிகளை எழுத தேவன் உதவி செய்யுங்கப்பா. யூடியூப் மூலமாக பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். புதிய காரியங்களை அவர்களுக்கு செய்யுங்கப்பா. ரிக்கெபே லௌஷந்த லகமோ ரியாந்த ராப்பா. கர்த்தருடைய மகிமை அவர்களை ஆட்கொள்வதாக. ஆமேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நடத்துங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பெருகணும், அடிமை சிறுகணும்ப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord. Hallelujah. இப்பொழுதுமே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? Hallelujah. ஆமென். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த இரவு நேரத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை துதித்து பாடும்படியாக, அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கிற அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். மீண்டுமாய் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபித்து இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ருதியந்தல மரபு ஷபலதியா கமலபா. நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம்
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்த ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமென். எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். அதில் சில ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். சில ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். சில ராஜாக்கள் தங்களுடைய இடுக்கத்திலே, தங்களுடைய நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். சில ராஜாக்கள் பரிகாரிகளை நாடி போனார்கள், அந்நிய தேவர்களை நாடி போனார்கள். ஆனால் இந்த எசேக்கிய ராஜா என்ன செய்தார் என்றால், கர்த்தரை நாடி வந்தான். தனக்கு ஒரு கஷ்டம், தனக்கு ஒரு ஆபத்து, தனக்கு ஒரு போராட்டம் என்று சொன்ன உடனே அவன் பரிகாரிகளை தேடி போகவில்லை, அவன் மற்றவருடைய உதவியை நாடவில்லை. உடனடியாக அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. இந்த உபத்திரவத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பரிகாரிகளை நாடுகிறோமா, அல்லது மனிதரை நாடுகிறோமா, அல்லது தேவனை தேடுகிறோமா என்று யோசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா நமக்கு ஒரு முன் அடையாளமாக காணப்படுகிறார். எசேக்கியா ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய உன்னதமான ஒரு ராஜா. ஆமென். எசேக்கியா பாருங்க, அவருடைய தகப்பனார் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர். ஆனால் தன்னுடைய தகப்பனாருடைய காலத்துக்கு பிற்பாடு எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாக வந்து 29 வருஷம் எருசலேமிலே அரசாட்சி புரிந்தார். அந்த 25 வயதிலே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கை
29 ஆண்டு காலம் உடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையே, ஆக எசேக்கியா ஏறக்குறைய 54 வருடம் ஜீவனோடு கூட இருந்திருக்கிறார். இந்த 54 வருடமும் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாய் இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பார்க்கும் பொழுது இங்கே வாசிக்கிறோம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது இங்கே நமக்கு தெரிகிறது, எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமென். எத்தனை வருஷத்துல ராஜாவானா? 25 வயசுல. அரசாட்சி புரிந்தது எத்தனாவது வயசுல? அதாவது 25வது வயசுல ராஜாவாகி 29 வருஷம் இவன் அரசாண்டான். அப்படி என்றால் 54 வயதுடையவனாக எசேக்கியா மரித்தான். அந்த 29 ஆண்டு கால ஆட்சியிலே அவன் செய்த காரியம் என்ன? அவன் தேவனை தேடுவதற்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. அவருடைய தகப்பனார் காலத்தில் அவருடைய தகப்பனார் ஆண்டவரை தேடாமல் விட்டு விட்டார். ஆனால் எசேக்கியா செய்த முதல் காரியம் என்ன? அவன் ராஜாவான பிற்பாடு அவன் தேவாலயத்தின் கதவுகளை திறந்து ஆசாரியர்களை கொண்டு தேவாலயத்தை சுத்திகரித்தான். தேவாலயத்திலிருந்து எல்லா அசுத்தங்களையும் எல்லா விக்கிரகத்தினுடைய பலிபீடங்களையும் எடுத்து அவன் சுட்டெரித்து அப்புறப்படுத்தி ஆலயத்தை தூய்மைப்படுத்தினான். அல்லேலூயா. இரண்டாவது அவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், சாலமோன் நாட்கள் முதற்கொண்டு அனுசரிக்கப்படாமல் இருந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த பஸ்காவிற்கு என்ன செஞ்சான் தெரியுங்களா? எருசலேமில் மாத்திரமல்ல, இஸ்ரவேலெங்கும் நிருபங்களை அனுப்பி நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், தேவனுக்கு நாங்கள் அந்த பஸ்காவை கொண்டாட போகிறோம் என்று சொல்லி அவன் அறிவிப்புகளை கொடுத்து அஞ்சல்கார கையிலே அனுப்பி ஆமென் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அறைகூவல் விட்டான். அந்த அறைகூவலை கேட்டு மனத்தாழ்மையாகி பல கோத்திரத்து மக்கள், ஆமென், இஸ்ரவேலினுடைய பல கோத்திரத்து மக்கள் எருசலேமில் வந்து பஸ்காவை ஆசரித்தார்கள். முதல் 7 நாள் பஸ்காவை ஆசரித்து கொண்டு அந்த ஆசரிப்பு முடிகிற வேளையிலே ஜனங்கள் தங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணி இன்னும் 7 நாளளவும் பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்படியாக சாலமோன் நாள் முதற்கொண்டு நடைபெறாதிருந்த ஒரு காரியத்தை எசேக்கியா கொண்டு வந்து தேவனை ஆராதிக்க ஜனங்களை வழி நடத்தினான். அதுக்கப்புறம் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு எருசலேமில் இருக்கிற அரணான பட்டணங்களை பிடித்து கொள்ளும்படி அவன் எருசலேமில் வந்து முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டது மாத்திரமல்ல, அந்த முற்றுகை போட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? அந்த இஸ்ரவேலுடைய எருசலேமில் இருக்கிற குடிகளிடத்துல அவள் இருதயம் கரைந்து போகும்படியான வார்த்தைகளை பேசி அதைரியப்படுத்தினான். ஆனால் எசேக்கியா இந்த காரியத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி என்ன செஞ்சான் தெரியுங்களா? முதலாவது வெளியே இருக்கிறதான துறவுகளை எல்லாம் அடைத்தான், நீரூற்றுகள் எல்லாம் அடைத்தான். ஏன் தெரியுங்களா? இந்த சத்துருக்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாது என்பதற்காக. ஆமென். இவ்வளவு வளங்கள் இருக்கிற தெரியக்கூடாது என்பதற்காக சில இடங்களிலெல்லாம் என்ன செஞ்சான்? அந்த நீரூற்றுகள் எல்லாம் அடைத்தான். அடுத்து என்ன செஞ்சான் தெரியுங்களா? அந்த எசேக்கியாவோட வார்த்தைகளுக்கு அந்த சனகரிப்புடைய வார்த்தைகளை, அந்த சனகரிப்பு கொடுத்த நிருபங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் விரித்து வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆண்டவருடைய சமூகத்தை தேடச் சொன்னான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்து இந்த சத்துருக்களை ஒரு இரவிலே 180,000 பேரை ஆண்டவர் முறியடித்தார். இந்த காரியங்களுக்கு பிற்பாடு எசேக்கியா வியாதிப்பட்டு போனான். அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் 24வது வசனத்தில். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். வியாதி வருகிறது இயல்புதான்,
மனித உடல்ல வியாதி இருக்கும், வியாதி இல்லாமல் இருக்காது. ஆண்டவர் படைத்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்குள்ள எந்த வியாதி இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்து வெளியே துரத்தப்பட்ட பிற்பாடு வியாதிகள் மக்களை, சரீரங்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது வியாதி இல்லாமல் தான் படைத்தார். ஆனால் பாவம் பிரவேசித்தது நிமித்தமாக வியாதியும் மரணங்களும் மனிதனுக்கு நேரிட்டது. ஆகவே வியாதி உடல்ல வருவது இயல்புதான். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை போல சரீரம் இருக்கும் வரைக்கும் வியாதிகள் வரும் போகும். ஏதோ பலவீனங்கள் வரலாம் போகலாம். தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, இடுப்பு வலி போன்ற வலிகள் வரலாம் போகலாம். காய்ச்சல், தலைவலிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆமேன். அந்த மாதிரி வியாதி இந்த எசேக்கியாவுக்கு வந்தது. சில வியாதிகள் எல்லாம் என்ன செய்துங்க, குணமாகி விடுகிறது. ஆனால் சில வியாதிகள் எல்லாம் அது மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருக்கிறது. எய்ட்ஸ் போன்ற வியாதிகள், ஆமேன், மற்ற இப்படிப்பட்ட கொடுமையான வியாதிகள், இருதய சம்பந்தமான வியாதிகள், இந்த வியாதிகள் எல்லாம் மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதை போல இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. என்ன வியாதி என்றால் பிளவை என்கிறதான ஒரு வியாதி வந்து விடுகிறது. ஏசாயா 38:21, அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். எதன் மேல் பற்று போடுங்கள்? பிளவையின் மேல் பற்று போடுங்கள் என்று சொல்லியிருந்தான். ஆக எசேக்கியாவுக்கு வந்த வியாதி என்ன? பிளவை என்கிறதான ஒரு வியாதி. அதாவது வெடிப்பு போல உடல் முழுவதும் வெடிப்பு வந்து விட்டது. பாருங்க, நம்முடைய உடல்ல எங்க வெடிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா குதிங்கால் அந்த பாதத்தில் வெடிப்புகள் இருக்கும். அது சில பேருக்கு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வெடிப்பு. சில நேரம் அந்த கால்களை தேய்த்து கழுவாதபடினாலே அழுக்குகள் படிந்து அந்த வெடிப்புகள் வருகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வெடிப்புகள் குளிர்காலத்திலே மிகுந்த வேதனை உண்டாக்கும். ரொம்ப நேரம் நடக்கும்போது வலி வேதனையை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் பாருங்க நிறைய மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிராக் என்று சொல்லி ஒரு ஆயின்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் போட்டால் வெடிப்புகள் வராதபடி நம்முடைய பாதத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் எசேக்கியாவுக்கு வந்திருக்கிற வியாதி என்னன்னு சொன்னால் பிளவை என்கிறதான ஒரு மிக கொடிய வியாதி. உடல் முழுவதும் பாளமாக வெடித்து விட்டது. இந்த பிளவை வியாதி வந்தது நிமித்தமாக எசேக்கியா என்ன செய்கிறாரு? படுத்திருக்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரால் எங்கேயும் எந்திரிச்சு போக முடியல. பயங்கரமான வலி வேதனைகள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாதங்களில் வெடிப்பு வந்தாலே அது வின்னு வலிக்குது இல்லையா? வலி எடுக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமான வலி. ஆக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதி பிளவைன்ற வியாதி என்னென்ன, சரீரம் முழுவதும் பாளமாக வெடித்து காணப்படுகிறது. எப்படி தண்ணீர் இல்லாத நிலங்கள் வெடித்து காணப்படுமோ அதை போல சரீரத்தில் வெடிப்புகள் காணப்படுகிறது. பாருங்க, அந்த வியாதி வந்ததுனால ஏசாயா 38 வார்த்தை 1 வாசிக்கிறோம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். வியாதி வந்துருச்சு, பிளவைன்ற வியாதி. இது எப்படிப்பட்ட வியாதியா? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. மரணம் வரக்கூடியதான ஒரு கொடிய, ஒரு மோசமான ஒரு வியாதி. ஆமென். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வியாதி வந்துருச்சு, ஓகே, இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எசேக்கியா ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ மனுஷனாகிய ஏசாயா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். சில பேர்லாம் மரிக்கும் போது என்ன ஏதுன்னு சொல்லாமையே மறிச்சிருவாங்க. ஆக யார்கிட்ட இவங்க வாங்கினாங்க, யாருக்கு இவங்க கொடுக்கணும், என்ன காரியங்கள் எதுவுமே தெரியாது. அப்போ தேவ மனுஷனை தேவன் அனுப்பி சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். உன் வீட்டில் என்னென்ன செய்யும் எல்லாத்தையும் செஞ்சிரு. ஏன்னா பெரிய ராஜா, பெரிய பொறுப்பில் இருக்கிறார்.
ஏராளமான வேலைகள் இருக்கிறது, எல்லாற்றையும் நீ ஒழுங்குபடுத்து, சீக்கிரத்தில் ஒழுங்குபடுத்து. ஏன்னா நீ பிழைக்க மாட்டாய், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லிட்டா? கர்த்தரே சொல்லிட்டாரு. நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவாய், ஆகவே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் என்ன செய்தோம்? மரிச்சு தான் ஆகணும். ஆக ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மரித்து போவாய், நீ பிழைக்க மாட்டாய், நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார். பாருங்க, வியாதி வந்துருச்சு, படுக்கையில் படுத்திருக்கிறாரு, மிகுந்த வேதனையா இருக்கு. இப்ப தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய். எப்படி இருந்திருக்கும்? எசேக்கியாவுக்கு கடுமையான வேதனை, என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் இப்படி வந்து என்ன பண்ணியிருப்போம்? உடனே அழுது தொழு, ஐயோ நான் செத்துருவேனே, ஐயோ நான் செத்துருவேனே, ஐயோ ஐயோ ஐயோன்னு கிடப்போம். ஆனால் எசேக்கியா செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? அந்த 24வது வசனம், 2 நாளாகமும் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அல்லேலூயா, இந்த வியாதி வந்துருச்சு, நீ பிழைக்க மாட்ட, நீ செத்து போவா என்று தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுங்களா? அழுகல, புலம்பல, வீட்டுக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒப்பாரி வைக்கல, கர்த்தர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? உடனே அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த இரவுல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் வேணாலும் வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரே கூட சொல்லி இருக்கலாம், இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காது, இந்த காரியம் அவ்வளவுதான் சொல்லி. ஆனால் என்ன தெரியுங்களா? எசேக்கியா என்ன பண்ணான்? உடனே தேவன் நோக்கி ஜெபம் பண்ணான். பாருங்க, இந்த வியாதி வந்த பொழுது எசேக்கியாவுக்கு சரியா 39 வயசு. எத்தனை வயசுங்க? 39 வயசு. ஏன்னா 25 வயசுல ராஜாவானா, 29 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தாரு. 25 + 29 54, 54லிருந்து 15 கழிச்சிட்டோம்னு சொன்னால் 39 வயது. 39வது வயதிலே வியாதிப்பட்டு விட்டான். அது நல்ல வாழ வேண்டிய வயது. ஆமென். நல்ல ஓடி ஆடி ஆட்சி புரிகிறதான ஒரு வயது. அந்த வயதில் ஆமென் இவனுக்கு வியாதி வந்து விட்டது. தேவ பிள்ளையே, அதே போல இளம் வயதில் வியாதி வந்து பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களோ, சரீரத்தில் வேதனைக்குள்ளாக இருக்கிறீங்களோ, கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, இந்த வியாதி வந்தால் தீர்வே இல்லை, மரணம்தான் தீர்வு அப்படின்ற சூழ்நிலை இருக்கா? ஒன்று சொல்கிறேன், எசேக்கியா என்ன பண்ண தெரியுங்களா? எந்த தேவன் வார்த்தையை கொடுத்து அனுப்பினாரோ அதே தேவன் நோக்கி ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எசேக்கியா தேவனை நோக்கி என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறான். இன்றைக்கு ஜெபிக்கிற உடனே எங்கே போகிறோம்? டாக்டரை தேடி போகிறோம், மருத்துவரை தேடி போகிறோம், ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி போகிறோம். நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னா கர்த்தர் தாங்க. முதல்ல அவரை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், இதிலும் தப்பிப்போன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே ஜீவனை தந்த தேவனை நோக்கி பாருங்கள். ஜீவனை தந்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் இறங்கி அற்புதம் செய்வார். எசேக்கியா அவருடைய ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், ஆலயத்தை பழுது பார்த்தவன், கர்த்தருடைய பஸ்காவை ஆசரித்தவன், தனக்கு ஒரு யுத்தம் நேர்ந்த பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெயம் பெற்றவன், ஜெயமாக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு பலவீனம். அதே போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில துன்பங்கள், சில வேதனைகள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையே முடிச்சிடும் நினைக்காதீங்க. கர்த்தரிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே,
ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது வயது 17. அன்றைக்கு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக அர்ப்பணித்து வந்தேன். கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 7 வருடம் வேதாகம கல்லூரி. அது முடித்த பிற்பாடு திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பிற்பாடு ஊழியத்தை ஆரம்பித்து, யாருமே கிடையாது, என்னுடைய குடும்பத்தின் மக்களை வைத்து, என் பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்களை வைத்து ஒரு 4-5 பேராக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். கிராமமாக போய் இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு அறிவிப்போம், இயேசு நல்லவர்னு சொல்லுவோம். இப்படியாக அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியம் கர்த்தர் நாம மகிமைக்கு எதுவாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் ஒரு பலவீனம் என் சரீரத்தை தாக்கினது. என்னவென்றால் கை கால்கள் எல்லாம் வீங்கிவிட்டது, வயிறு ஊதிவிட்டது, மூச்சுட முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்ன செய்வதென்று தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஜெபித்தேன். பிற்பாடு என்னுடைய குடும்பத்தாருடைய உதவியோடு கூட சில மருத்துவரை அணுகினோம். அங்கே சொல்லிட்டாங்க, இது நுரையீரல்ல தண்ணீர் கோர்த்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். பிற்பாடு வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போய் பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது இருதயத்தினுடைய துடிப்பு குறைந்து விட்டது. பிரஷர் அதிகமான நிமித்தமாக இருதய துடிப்பு குறைந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். டாக்டர்கள் பயமுறுத்தும்படியாக சொன்னாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால, பாஸ்டர் அம்மாவுடைய ஜபத்தினால, என்னுடைய மனைவியினுடைய ஜபத்தினால, என்னுடைய பெற்றோருடைய ஜபத்தினால, சபையின் மக்களுடைய ஜபத்தினால, அநேகருடைய ஜபத்தினால ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். படிப்படியாக பலப்படுத்தினார், ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு தேவனுடைய தயவினாலே உங்கள் முன்பதாக நின்று நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்னுடைய துணைவியார் எனக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்தில் இருக்கணும், ஆனால் ஆலயத்தில் இருக்க முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். அப்போ அவங்க தான் ஆராதனை நடத்தினாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கள் மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புருஷன் ஆஸ்பத்திரியில், பிள்ளைகள் சின்னதாக இருக்கிறாங்க, ஆராதனை நடத்தணும், மக்களுக்கு வார்த்தையை போதிக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அத்தனைக்கு மத்தியில் அந்த நாள் ஆராதனை சிறப்பாக நடத்தி ஜெபித்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னாராம். என்ன சொன்னார்னா, உன் கணவருக்கு நான் புது இருதயத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் அவர் எங்களோடு பேசினார். அப்பொழுதே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போதான் பாஸ்டர்மாக்கு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். எந்த அடைக்கலமே இயேசுநாதா என்ற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டிருப்பீங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், சுகத்தை கொடுத்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஆமென். அவரை பாடாமல் இருக்க முடியுமா? அவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. அடைக்கலமே இயேசுநாதா, ஏழை கூக்குரல் கேட்டிடும் தேவா, உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா, உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா, இந்த அடைக்கலமே இயேசுநாதா, ஏழை கூக்குரல் கேட்டிடும் தேவா, என் நம்பி வந்தேன்
இயேசுநாதா என்னை தேற்றிடுமே இயேசுதேவா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அருமையான ஒரு பாடல். ஆமென். பாட பாட உள்ளமெல்லாம் ஆனந்தத்தால் நிரம்பும். அப்படி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு போனான். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, நீ பிழைக்க மாட்டப்பா, நீ சத்துருவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா பார்த்தான், 39 வயசு, ராஜ்யம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல வெற்றி வாகை சூடிக்கொண்டு நல்லா போயிட்டு இருக்கான், சிறப்பாக போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவன் மூலம் செஞ்சுட்டு இருக்கிறார். திடீர் என்று சொல்லி ஒரு வியாதி, வார்த்தை வந்து விட்டது, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவ. என்ன தெரியுங்களா செஞ்சான்? உடனே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த இருதயம் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேணும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆமென், உடனே என்ன செய்யணுங்க? தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். அந்த கட்டல்ல படுத்திருக்கிறான், படுத்த படுக்கையில் படுத்திருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன உடனே என்ன செஞ்சான் தெரியுங்களா? எசேக்கியா, ஏசாயா 38:2 சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், இந்த வார்த்தை வந்தவுடன் அவன் மனிதரை பார்க்க விரும்பல, யாரையும் பார்க்க விரும்பல, சுவர்புறமாக திரும்பி, ஆமென், சுவர்புறமாக திரும்பி, ஆமென், மனுஷரை பார்க்க விருப்பம் இல்லை, உடனே தேவனை பார்க்க திரும்பி என்ன செய்கிறான்? அவன் முறையிடுகிறான், அவன் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க, எனக்கு வருஷங்களை கூட்டி கொடுங்கன்னு கேட்கல. அவன் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற காரியம் என்ன? உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நான் நடந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் நான் உமக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், உத்தமமாய் நடந்திருக்கிறேன், நலமானதை செய்திருக்கிறேன், எந்த தீமைக்கும் நான் போனதில்லை, உம்மை தேடுவதில் உற்சாகமாயிருந்து உமக்கு என்னை ஒப்பு கொடுத்து உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் செய்த காரியங்களை நினைத்து பாரும் என்று அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, வாழ்ந்து நம்ம ஜெபிக்கணுங்க. ஆண்டவருக்கு முன்பதாக சத்தியத்தை தெரிந்த பிள்ளைகள் உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், எந்த விதமான தீமைகளுக்கும் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் போகக்கூடாது. ஆமென். எசேக்கியா ராஜாவா இருந்தும் எத்தனையோ ராஜாக்கள், அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டார்கள், பாவத்தில் துணிகரமாக ஈடுபட்டார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சாங்க. ஆனால் எசேக்கியாவோ தேவனுக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் நடந்து, அல்லேலூயா, மன உத்தமும் உண்மையுமாய் நடந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். அதான் சொல்லி ஜெபிக்கிற, ஆண்டவரை நினைத்து பாருங்கப்பா. அல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் தொற்கால் என்கிற சீசி மரித்து போனால் அங்க இருக்கிறதான அந்த விதவை தாய்மார்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டர்ல கொண்டு போய் வைத்து அவளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவள் நெய்ததான தைத்ததான ஆடைகள் எல்லாம் காண்பித்து அழுதார்கள். அதனாலதான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் பேதுருவை அங்கே அனுப்பினார், தொற்காலை உயிரோடு கூட எழுப்பினார். அதே மாதிரி எசேக்கியா இங்க என்ன செய்யறார்னா, ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஜெபிக்கிறார், மன்றாடி ஜெபிக்கிறார், உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். ஆமென். நொறுங்கின இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்கிற, ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும்? ஆண்டவர், நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன்ப்பா, நான் நேர்மையா இருக்கிறேன்ப்பா, நான் சத்தியத்தை கீழ்ப்படிந்து இருக்கிறேன்ப்பா, உமக்கு பிரியமா நடக்கிறேன்ப்பா, சொல்ல முடியுமா? யோசித்து பார் தேவ பிள்ளையே.
ஆமென். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆகவே உங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது என்ன பெரிய ஆபத்துகள் போராட்டங்கள் வந்தா கூட நாம் சொல்லி ஜெபிப்பதற்கு ஏதுவாக அமையும். எசேக்கியா சொல்லி ஜெபம் பண்றார், அப்பா உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். Just remember me, Lord, how I walk before you with faithfulness, with integrity, with holiness. Can we say like that? Just think about our life. My dear brothers and sisters who are listening, think about your life. Are we truthful before God? Are we obeying the commands of God? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். அவர் பார்வைக்கு நலமானதை செய்கிறோமா? நம்முடைய பார்வைக்கு விருப்பமான செஞ்சுட்டு இருக்கிறோமா? யோசித்து பார். அல்லேலூயா. எசேக்கியா சொல்லி ஜெபிக்கிறான், அப்பா நான் உமக்கு முன்பதாக உண்மையா இருந்தேன்ப்பா, உத்தமமா இருந்தேன்ப்பா, உமது பார்வையில் நலமானது செஞ்சேன்ப்பா, ஆகவே என்னை கண்ணோக்கி பாரும். நியாயமான ஜெபம், ஆண்டவர் மறுக்கவே முடியாது. ஆண்டவர் யோசித்து பார்த்தார், ஆமா இல்ல இவன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறான், எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறான். பூட்டி போடப்பட்ட ஆலயத்தை திறந்தானே, மறந்து போகப்பட்ட அந்த பஸ்காவை கொண்டு வந்தானே, எவ்வளவு ஆலயத்தை பழுது பார்த்து பரிசுத்தப்படுத்தி ஆராதனை முறைமைகளை கொண்டு வந்து ஆசாரிகளை கொண்டு வந்து அனுதினமும் பலி செலுத்த வைத்தானே. தனக்கு ஒரு ஆபத்து வந்தபோது, எதிரிகள் வந்தபோது, யுத்தம் நேரிட்ட போது என்னையே நோக்கி பார்த்தானே. ஆண்டவர் யோசிச்சு பார்த்தார். யோசிச்சு பார்த்து அவன் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் யோசிச்சு பார்த்து உடனே ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப அனுப்புகிறார். அவன் முற்றத்தை கூட தாண்டல, வெளியே போகல, திரும்ப சொல்ற. Again the word of God came to Isaiah. That Isaiah went to Ezekiel and he told that. அவன் இடத்துல போய் சொல்லுகிற என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு 5வது வசனம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஹalleluya. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I have listened your prayer. I saw your tears. So I am going to add 15 more years along with your life. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அதான் நாம் இங்க வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, he gave the promise. அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு வாக்கு பண்றாரு. நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசின் வருடங்களோடு என்ன செய்வேன்? 15 வருடத்தை கூட்டுவேன். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அந்த தேவன் என்ன செய்தாரு? எசேக்கியாவுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் சொல்றார், அதற்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை, 38ஆம் அதிகாரம் ஏசாயா 38:7 வாசிக்கிறேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை சாயை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்தார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அந்தபடியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சாயை 10 பாகை திரும்பிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணது மாத்திரமல்ல, அடையாளம் சொல்றாரு. இப்படி சுத்துகிறதான கடியார முள் நான் உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன் என்பதற்கு அடையாளமாக அந்த பாகை பின்னுக்கு திரும்பும் என்று சொன்னார். அதே போல 10 பாகை அது பின்னாடி வந்தது. ஆமென். உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு நிகழ்வை ஆண்டவர் எசேக்கியாவின் வாழ்க்கையிலே அவன் நிமித்தமாக அந்த சூரியன் சாய்ந்து போவதையே அவர் பின்பதாக திருப்பி
அல்லேலூயா, சுகத்தை கொடுத்தார் தேவ பிள்ளையே. அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உடனே ஏசாயா சொல்றாரு, அத்தி பழத்தை அடைய கொண்டு வாங்கன்னாரு. அந்த அத்தி பழத்தை அடைய அவன் மீது பற்று போட்ட உடனே அவன் சொஸ்தம் அடைந்தான். சொஸ்தம் அடைந்தவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? பரிகாரிகள் நாடுகிறோமா? தேவனை தேடின அற்புத ஜீவன். அவன் ஆயுசின் வருடங்களோடு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, அது என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, ஜீவனை தருகிறவர். ஜீவாதிபதியை நோக்கி உள்ளத்தை உடைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பான்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிங்க. யாக்கோபு பிடிச்சது போல, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்பதை போல பிடிங்க இறுகமா அவர் பாதத்தை. கட்டாய அற்புதம் உங்களுடையதாகும், விடுதலை உங்களுடையதாகும், சுகம் உங்களுடையதாகும் என்று சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென், ஆமென். இவ்வளவு நேரம் இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஆயத்தமாகி காத்திருங்கள். இந்த செய்திகளை, இந்த ஜெபங்களை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொடுங்க. அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், எங்களுடைய ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். மேலும் ஏதேனும் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த இரவு ஜெபத்தை மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க, வார்த்தையை கொடுத்தீங்க, வெளிப்பட்டீங்க, ஜெப நேரத்தை கொடுத்தீங்க, ஜெபிக்க வைத்தீங்க. ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பதிலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. கேட்ட வசனத்தின்படியாக எங்கள் பலவீனங்கள், எங்களுடைய வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களுக்குள்ள ஜெப அபிஷேகத்தை போட்டு ஆண்டவரே விடுதலை, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்களோ எல்லாவற்றுக்கும் ஆண்டு உடனடியாக பதிலை கொடுத்து அற்புதங்களை செய்ய வேண்டும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் அனைவரோடு வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்
கண்ணீரின் பாதைகளில் கலங்கின வேளைகளில் கலங்காதே என்று அணைத்தீரையா. கண்ணீரின் பாதைகளில் கலங்கின வேளைகளில் கலங்காதே என்று அணைத்தீரையா. உங்க அன்பு ஒன்றுதான் என்னை கண்டது, உங்க வார்த்தை ஒன்றுதான் என்னை வாழ வைத்தது. என்னை மீட்டு கொண்ட தேவனும் நீர்தானையா, என்னை ஆசீர்வதித்த தெய்வம் நீர்தானையா. என்னை மீட்டு கொண்ட தேவனும் நீர்தானையா, என்னை ஆசீர்வதித்த தெய்வம் நீர்தானையா. இந்த நடைக்கலமே இயேசுநாதா, ஏழை கூக்குரல் கேட்டிடும் தேவா. உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா. உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா. காணாமற் போன ஆட்டை போல வழித்தவறினான் சென்றேனையா. காணாமற் போன ஆட்டை போல வழித்தவறினான் சென்றேனையா. ஒரு மெய்ப்பனை போல் தேடி வந்தீர், உம் கைக்குள்ளான ஆடாய் மாற்றிவிட்டீர். என்னை அழைத்த தேவனும் நீர்தானையா, என்னை அபிஷேகித்த தெய்வம் நீர்தானையா. என்னை அழைத்த தேவனும் நீர்தானையா, என்னை அபிஷேகித்த தெய்வம் நீர்தானையா. இந்த நடைக்கலமே இயேசு